டைம் பர்ஃபெக்ஷன். அத டைம்னா டைம்க்கு இருக்கணும். ராத்திரி 3 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் குளிச்சுட்டு படுத்துட்டு காலையில 5 மணி ஷூட்டிங் கிளம்பி ஓடிட்டே இருப்பாரு. எங்க டேடியை நாங்க பாதி நாள் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவரோட ரொட்டேஷன் ஏன்னா அப்பா கடவுள் புண்ணியத்துல ஒரு நாளைக்கு 2 படம் அந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் இருக்கும் போது அவர் வருவாரு, குளிப்பாரு, ட்ரெஸ் பண்ணுவாரு, கிளம்பி போயிட்டே இருப்பாரு. ஸோ அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டு அதுல மட்டும்தான் இருந்தாரு. ஸோ நாங்க ஃபுல்லி வந்து ஃபேமிலி மம்மியோட பாண்டி பஜார் போய் சுத்துறது, ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நாங்க எங்களோட ஹாப்பினஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி எங்க போனாலும் அவர் ரீச்டுன்ற இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல நான் இருக்கேன், இந்த ரூம் நம்பர்ல நான் இருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன் இமீடியட்டா வீட்டுக்கு கால்ல வந்து சொல்லிடுவாரு. இப்ப டிராவல் பண்ணி மதுரை போறாருன்னா போகும்போது அவர் எந்த ஹோட்டல்ல தங்க போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா போனோன்னு சொல்லுவாரு, இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், இதான் என்னோட ரூம் நம்பரு, எனி எமர்ஜென்சி கான்டாக்ட். எங்க டாடி அந்த விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாரு. அதே இது எங்ககிட்டயும் எதிர்பார்ப்பாரு.